ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோவில் நம்ம NCERT கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அந்த யூனிட்டில் இருக்கிற புக் பேக் ப்ராப்ளம்ஸை தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 4th யூனிட்டில் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா? எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஏ கெமிக்கல் பாண்ட். ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷனை நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல் பாண்ட் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கெமிக்கல் பாண்ட்னா என்னன்னு சொல்லுவோம்? ஸோ அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? ரெண்டு கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ட்னா என்ன அர்த்தம்? அது எலமெண்ட்டாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், இல்லை ஆட்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு ரெண்டு கெமிக்கல் கான்ஸ்டியூயண்ட்டை இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுருக்கோம், ஹோல்டு டுகெதர், ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அதை தான் நம்ம கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா நிறைய தியரிஸ் இந்த கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷன் டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு தியரினா நம்ம VSEPR தியரி இருக்குல்ல, அது சொல்லலாம். எலக்ட்ரானிக் தியரி, அப்புறம் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஸோ இது எல்லாமே நம்மளோட பாண்ட் ஃபார்மேஷனுக்காக கொடுத்த தியரி தான். ஸோ இன்னும் சிம்பிளாக பாண்ட் ஃபார்மேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணும் அல்லனா லூஸ் பண்ணும். ஸோ சிம்பிளாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லலாம். ஒரு ஆட்டம் ஒரு எலமெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரெண்டு எலமெண்ட்க்கு நடுவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கணும். ஸோ இங்கே ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, இந்த சைடு பின்னு ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் நடுவில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும். இட் மேபி கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. சம்வாட் ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா அதுதான் நம்ம பாண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட சப்டிவிஷனில் நமக்கு அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட்லாம் வரும். ஸோ எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம வந்து அயானிக் பாண்டுன்னு சொல்லுவோம். ஷேரிங்கில் இருந்துச்சுன்னா அதை நம்ம கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் கெமிக்கல் பாண்டிங்கோட டைப்ஸில் வரும். ஜஸ்ட் பாண்ட் ஃபார்மேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் டூ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பாண்ட் ஃபார்மேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நமக்கு ரெண்டாவது கொஷின், செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். லூயிஸ் ஸ்ட்ரக்சர், ரைட் த லூயிஸ் சிம்பிள் ஃபார் த ஆட்டம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். கீழே வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட லூயிஸ் சிம்பிளை நம்மளை வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஷினில் நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? கீழே இந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்மளை லூயிஸ் சிம்பிள் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ லூயிஸ் சிம்பிள்ங்கிறத எப்படி வரையணும்னு நம்ம தியரி பார்ட்லேயே படிச்சிருப்போம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். முதல்ல மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியம் எழுதிக்கிறேன். மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 12. ஸோ 12. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அப்போ இதுக்கு 12னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம்? 1s2, 2s2, 2p6, 3s2 எழுதிட்டோமா? ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள், 12 இருக்கும், அட்டாமிக் நம்பர் வந்துடும். ஸோ இப்படி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டோம். இப்போ நம்ம லூயிஸ் சிம்பிள் எழுத போகிறோம். லூயிஸ் சிம்பிள் எழுதுறதுக்கு அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குங்கிறத மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், வேலன்ஸ் ஷெல் என்னது? தேர்ட் ஷெல். தேர்ட் ஷெல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போது மெக்னீஷியமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் லூயிஸ் சிம்பிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ mg 2 எலக்ட்ரான் இருக்கா? ஸோ நான் 2 எலக்ட்ரான் வச்சுருக்கேன், 2 டாட்ஸ். ஓகேவா? இப்படி தான் இதுக்கு லூயிஸ் சிம்பிள் வரையணும். இந்த 2 டாட்டை இப்படி தான் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு வச்சுக்கலாம், இல்லை இங்கே ஒன்று சைடில் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படினாலும் வச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ அத்தனை டாட்டில் அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, சோடியம். சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 11. ஸோ இந்த 11. இப்போ இதுக்கு கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம எதுக்கு எழுதுகிறோம்? ஜஸ்ட் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வேலன்ஸ் எலக்ட்ரான் நீங்கள் எக்ஸாம்லலாம் கேல்குலேட் பண்ணும்போது 11 பார்ப்பீங்க. 11 அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன வரும்னு ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. யோசிச்சு டக்குன்னு சிம்பிள் வரைஞ்சிட வேண்டியதான். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இது டீட்டெயிலாக எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ 2s2, 2p6, 3s1. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று தான் இருக்குது. அப்போ சோடியம்க்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் எழுத போகிறோம். அப்போது சோடியம்னு சிம்பிளை எழுதிட்டு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தானே, அப்போ மேலே ஒரே ஒரு டாட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? போரான். போரானுக்கு நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதுறேனே, கான்ஃபிகரேஷன் எழுதாமல். போரானோட சிம்பிள் வந்து 5,
ஐ மீன் அட்டாமிக் நம்பர் வந்து 5. ஸோ இதுக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை 3, போரானுக்கு 3 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ அப்போ அதை நம்ம எப்படி எழுத போகிறோம், இங்கே ஒரு 1, இங்கே 2, இங்கே 3. ஸோ அகெயின் அதான் டாட் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் வைக்கணும், ஃபஸ்ட்டு டாட் இங்கே தான் வைக்கணும், செகண்ட் டாட் அங்கே தான் வைக்கணும்னு எந்த ரூல்ஸுமே இல்லை. 3 எலக்ட்ரான் 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 3 டாட் வச்சு இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும், அவ்வளோதான். போரான் எழுதியாச்சு. அப்புறம் இருக்கிறது ஆக்சிஜன். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு 6, 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்க போகுது. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், ஸோ ஆக்சிஜன் சிம்பிள் வரைஞ்சிட்டோம். இப்போ 6 எலக்ட்ரான் ரெப்ரசன்ட் பண்ணணுமா, ஸோ 1 2 3 4 அண்ட் 5 and 6. ஸோ ஆக்சிஜன் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 5ங்கும் போது இதை எப்படி நம்ம எழுத போகிறோம், ஸோ நைட்ரஜன் சிம்பிள் வரைஞ்சிக்கணும். 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்துட்டோம், அப்போ நம்ம 5 டாட்ஸ் வைக்கணும். ஸோ 1 2 3 4 and 5. ஓகேவா, ஸோ இப்படி தான் வரையணும். நெக்ஸ்ட்டு புரோமின். புரோமின் கொடுத்துருக்காங்களா, புரோமின் வந்து என்ன குரூப்பு, ஹாலோஜன் குரூப். ஹாலோஜன் குரூப் எலமெண்ட்டுக்கெலாம் நமக்கு எத்தனை இருக்கும், ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். வேலன்ஸ் ஷெல்லில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ புரோமினோட அட்டாமிக் நம்பர் 35. நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கனாலே தெரியும் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 7 எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி வைக்க போகிறோம், ஃபஸ்ட்டு புரோமினோட சிம்பிள் எழுதிப்போம். புரோமினோட சிம்பிள் எழுதிட்டு 7 எலக்ட்ரான் வைக்கணுமா, 1 2 3 4 5 6 and 7. ஓகேவா, புரோமினுக்கு இப்படி தான் எழுதணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா, இதை நம்ம பேர்டு ஆக்கன்னா கூட இப்படி இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 1 எலக்ட்ரான், இப்படி கூட எழுதலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 4 5. சரியா, இப்படி தான் லூயிஸ் சிம்பிள் ஃபார் அன் ஆட்டம், இப்படி தான் எழுதணும். இது செகண்ட் கொஷின். இப்போ நம்ம தேர்டு கொஷினுக்கு போகலாம். ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள், ரைட் த லூயிஸ் சிம்பிள் ஃபார். ஃபர்ஸ்ட்டு நம்ம செகண்ட் கொஷின் என்ன பார்த்தோம், ஆட்டம்கான லூயிஸ் சிம்பிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த தேர்ட் கொஷினில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லூயிஸ் சிம்பிள் வந்து ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ். ஒரு ஆட்டமும் கொடுத்துருக்காங்க, அயனும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் ஒரு ஆட்டம் கொடுத்துருக்காங்க, அயன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டம் அண்ட் அயன் ரெண்டுத்தும் கம்பேர் பண்ணி நம்ம லூயிஸ் சிம்பிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாம். முதல்ல சல்ஃபர் அண்டு S2 மைனஸ்னு கொடுத்துருக்காங்களா, இதை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் என்ன, சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் வந்து 16ங்கும் போது இதோட வேலன்ஸ் ஷெல்லில் இதுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் 6 எலக்ட்ரான் இருக்கும். சாரி, சல்ஃபருக்கு வந்து ஆமாம் 16 தான். இப்போ இதுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் எழுதலாம். 1s2, இது வந்து ஆக்சிஜன் குரூப். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதினா கூட எழுதிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு தடவை உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். 2s2 2p6 3s2 3p4. ஓகேவா, ஸோ இது வந்து சல்ஃபரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 16 எலக்ட்ரான்ஸ் வரும். டோட்டல் 16 எலக்ட்ரான்ஸில் வேலன்ஸ் ஷெல் என்னென்னு பார்க்கணும். வேலன்ஸ் ஷெல் பாருங்கள் ரெண்டுமே தேர்ட் ஷெல்லாக இருக்குது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லும்போது இந்த 2யும் 4யும் சேர்த்து 6 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ சல்ஃபருக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது, 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம மார்க் பண்ண போகிறோம், ஸோ சல்ஃபர் 6 எலக்ட்ரான் இருக்கா, 1 2 3 4 5 and 6. ஸோ 6 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே சிங்கிளாக இருக்குது. அப்போ இது ரெண்டுமே பேர் பண்ணி எழுதிடலாம். ஜஸ்ட்டு இதுதான் ரூல்ஸுன்னு இல்லை, ஜஸ்ட் நான் பேர் பண்ணி எழுதுகிறேன், அவ்வளோதான். ஸோ 6 எலக்ட்ரான் வரைஞ்சிட்டோம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, அயான் கொடுத்துருக்காங்க. சல்ஃபரோட அயான் அதாவது S2 மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த S2 மைனஸை நம்ம லூயிஸ் சிம்பிள் வரைய போகிறோம். ஸோ சல்ஃபரோட 2 மைனஸ்னால் என்ன அர்த்தம், சல்ஃபரோட 2 எலக்ட்ரான் ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 2 எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது சல்ஃபரோட கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் நான் அப்படியே எழுதிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல 2 மைனஸ்னால் 2 எலக்ட்ரான் ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா கேட்டைனாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இங்கே 2 மைனஸுங்கும் போது கெயின் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு சல்ஃபரோடது எழுதிக்கலாம். 1 2 3 4 5 and 6.
எழுதிட்டோமா சல்ஃபரோட கான்ஃபிகரேஷன். 2 மைனஸ்னால் என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்போ கெயின் பண்ண 2 எலக்ட்ரானையும் போட்டு காட்டணும். 2 எலக்ட்ரான் போட்டுட்டோம். ஸோ இதோட சிம்பிள் 2 மைனஸ் தானே, இது சல்ஃபர் 2 மைனஸ்ங்கிறதுனால 2 மைனஸ் சிம்பிளையும் போட்டு காட்டணும். ஸோ இப்படி தான் அந்த அயான்ஸ்க்கு லூயிஸ் சிம்பிள் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அலுமினியம் அண்ட் அலுமினியம் 3+. இதுக்கு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ அலுமினியம் அண்ட் அலுமினியம் 3+. ஃபஸ்ட்டு அலுமினியம்க்கு கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2 2s2 2p6 3s2 3p1. இது அலுமினியமோட கான்ஃபிகரேஷன். இதோட வேலன்ஸ் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு பாருங்கள். தேர்டு ஷெல் தான் வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் ஷெல் மொத்தமாக எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணும்போது 2 + 1 3. இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வெறுமனே லாஸ்ட்டு இதில் எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. வேலன்ஸ் ஷெல்னால் என்ன அர்த்தம்? இப்போ வெறும் இந்த 3s2 மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அது மட்டும் தான் கான்ஃபிகரேஷன். ஏன்னா முந்தினது 2வது ஷெல்லுக்கு போயிடுது, அதனால் இதை கவுண்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், இதுவும் தேர்ட் ஷெல் தான், இதுவும் தேர்ட் ஷெல் தான், ரெண்டுமே ஒரே ஷெல் இருக்குது. ஸோ வேலன்ஸ் ஷெல்லுங்கிறது 3ல் இருக்கிற மொத்த எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணும்போது எஸ்ல 2 பியில் 1 மொத்தம் 3 எலக்ட்ரான் வருது. ஸோ அலுமினியமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 3. ஸோ இப்போ எப்படி வேலன்ஸ் எலக்ட்ரான் 3னா எப்படி பாயிண்ட் பண்ணுவோம்? 1 2 and 3. அலுமினியமுக்கு 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் பாயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம்? அலுமினியம் 3+. 3+னால் இந்த இடத்துல என்ன மீனிங்? 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போது அலுமினியம் அதுக்கு இருக்கிற 3 வேலன்ஸ் எலக்ட்ரானையும் லூஸ் பண்ணிடுச்சுன்னா அதோட சிம்பிள் எப்படி வரும்? வெறும் அலுமினியம் தான் வரும். ஏன்னா 3+ல கொடுத்துருக்காங்க, 3 எலக்ட்ரானையும் இது லூஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வெறுமே உங்களுக்கு 1+ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 எலக்ட்ரான் மட்டும்தான் லூஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் இப்படி வரையலாம். 2+ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 1 எலக்ட்ரான் மட்டும் இருக்கிற மாதிரி வரையலாம். நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? அலுமினியம் 3+. அப்போது அது 3 எலக்ட்ரானுமே லூஸ் பண்ணிடுது. ஸோ வெறும் அலுமினியம் இப்படி இருக்கும். அண்ட் இதுக்கு சிம்பிள் போடணும்ல, ஸோ இந்த 3+ஐயும் நான் அப்படி போட்டுறேன். ஓகேவா? இப்படி தான் இதுக்கு அலுமினியம்க்கு எழுதணும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 1. ஹைட்ரஜனுக்கு ஒரு அட்டாமிக் நம்பர்னா அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்க போது? 1s1. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஹைட்ரஜனுக்கு 1 தான். ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானும் அதை நம்ம எப்படி பாயிண்ட் பண்ணுவோம்? H போட்டு பக்கத்தில் ஒரே ஒரு டாட், ஏன்னா ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தானே, அதனால. தென் பக்கத்தில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? அதோட அயனா H- கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ H- நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க? H- எத்தனை எலக்ட்ரான் இருக்க போகுது? ஆல்ரெடி ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ மைனஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் ஆக போகுது. 2 எலக்ட்ரான் அதை நம்ம எப்படி எழுதலாம்? H போட்டுட்டு 2 எலக்ட்ரான். ஓகேவா? ஏன் மைனஸ் போட்டுக்கிறதுனால ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, அதனால 2 எலக்ட்ரான். அண்டு அயான்ஸ்னு வரும்போது சிம்பிளை நம்ம டினோட் பண்ணணும்ல, ஸோ ப்ராக்கெட் போட்டுட்டு ஒரு மைனஸ். எப்போவுமே அயான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராக்கெட் போட்டுட்டு சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. ஸோ அயான்ஸ்க்கு இப்படி தான் நம்ம சிம்பிள் எழுத போகிறோம். ஸோ ஆட்டம்க்கு எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அயான்ஸ்க்கு எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட 3rd கொஷின் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 4th கொஷின். 4th கொஷினில் மாலிகூல்ஸ்க்கு எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மாலிகூல்ஸ்க்குலாம் தான் நம்ம எழுத போகிறோம். 1 by 1 பார்க்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? H2S. ஸோ மாலிகூலுங்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் சேர்ந்து கம்பைன் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மாலிகூல் நம்ம பார்க்கும்போது இதில் சென்ட்ரல் ஆட்டமாக எது இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்கள், 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு சல்ஃபர் இருக்குது. சென்ட்ரல் ஆட்டமாக எப்போவுமே சிங்கிள் ஆட்டமாக எது இருக்கோ அதுதான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே சிங்கிள் ஆட்டமாக எது இருக்குது? சல்ஃபர் இருக்குது, அதனால் சல்ஃபரை சென்ட்ரல் ஆட்டமாக ஃபஸ்ட்டு எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், H2 2 ஹைட்ரஜன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சல்ஃபருக்கான வேலன்ஸ் எலக்ட்ரானை பாயிண்ட் பண்ணிடலாம். சல்ஃபருக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம பார்த்துருக்கோம்? 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்துருக்கோம். ஸோ 1 2 3 4. ஹைட்ரஜனுக்கு எத்தனை? 6 இருக்கும். இப்போ நான் 4 தான் வரைஞ்சிருக்கேன், இருக்கட்டும் சொல்கிறேன். ஹைட்ரஜனுக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை நம்ம பார்த்துருக்கோம்? 1. ஸோ ஹைட்ரஜனுக்கு இப்படி ஒரு எலக்ட்ரான் இருக்கும். சல்ஃபருக்கு 6, ஹைட்ரஜனுக்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ இந்த சல்ஃபரோட 2 ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகுது இல்லையா? அப்போ பாண்டிங்கில் தானே ரெண்டுமே இருக்க போகுது. அப்போ பாண்டிங்லனா இந்த இருக்கிற ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இந்த அன்பேர்டு எலக்ட்ரானோட வந்து பாண்ட் ஆக போகுது. ஸோ இந்த எலக்ட்ரான் இதோட வந்து பாண்ட் ஆக போகுது. ஆகும்போது என்ன ஆகும்? இந்த H+ இப்படி இங்கே வருமா? சாரி, H+ இல்லை, வெறும் H தான். இந்த H வரும். 2 ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகிடுச்சு. இன்னொரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஆட் பண்ணலாமா? ஸோ இந்த பக்கம் இன்னொரு ஹைட்ரஜன் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 எலக்ட்ரானும் சேர்ந்து ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரானும் சல்ஃபரோட ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். இந்த சல்ஃபரோட ஒரு எலக்ட்ரானும் ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும்.
பண்ணியாச்சா? இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான். அதாவது ஹைட்ரஜன் வந்து எப்போவுமே ஆக்டெட் ஃபாலோ பண்ணாது, டியூப்லெட் தான் ஃபாலோ பண்ணும். அதாவது வேலன்ஸ் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். 8 எலக்ட்ரான் அதால் ஃபில் பண்ண முடியாது. மற்ற ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்டுமே ஆக்டெட் ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சல்ஃபரோட வேலன்சி கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 6 வேலன்சி கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஏன்னா இந்த ஹைட்ரஜனோட இந்த 2 ஆட்டமும் பாண்டிங்கில் தான் இருக்குது. அப்போ அது ஹைட்ரஜனுக்கும் கவுண்ட் பண்ணிக்கலாம், சல்ஃபருக்கும் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணும்போது H2S அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி தான் பாண்டிங்கில் இருக்கும். லூயிஸ் சிம்பிள் H2Sக்கு இப்படி தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? SiCl4. சிலிக்கான். சிலிக்கான் உங்களுக்கு தெரியும், கார்பன் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ அந்த குரூப் எலமெண்ட் அது. அப்போ அதோட வேலன்ஸ் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா 4 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம எழுதலாம்னா Si 4 எலக்ட்ரானா 1 2 3 and 4 4 எலக்ட்ரான் வரைஞ்சிட்டோமா? தென் SiCl4 குளோரின். இந்த சிலிக்கான் கூட 4 குளோரின் வந்து அட்டாச் ஆக போகுது. முதல்ல குளோரினோட ஷேப் குளோரினுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக லூயிஸ் சிம்பிள் எப்படி இருக்குன்னு வரைஞ்சிப்போம். குளோரினுக்கு இண்டிவிஜுவலாக எப்படி இருக்க போகுது? குளோரின் ஹாலோஜன் ஃபேமிலியை சேர்ந்தது. ஹாலோஜன்ஸ்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 7 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற கான்ஃபிடென்ஸில் தான் நான் ஃபர்தராக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ ஹாலோஜன் குரூப்புக்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அதை எப்படி நம்ம எழுதலாம்? 1 2 3 4 5 6 and 7 இருக்கா? அப்போது இந்த 4 குளோரின் இருக்குது, இங்கே 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. 4 குளோரின்னா என்ன அர்த்தம்? இப்போது 2வது குளோரின் எப்படி எழுதுவீங்க? அதே மாதிரி ஃபார்முலா தான் வருமா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த குளோரினோட இந்த அன்பேர்டு எலக்ட்ரானும் சிலிக்கானோட இந்த அன்பேர்டு எலக்ட்ரானும் சேர்ந்து பாண்டு ஃபார்ம் பண்ண போகுது. எப்படின்னு பாருங்கள். இந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இங்கே வரப்போகுது. ஸோ இங்கே வச்சுட்டு குளோரின், அதுக்கு மிச்சம் இருக்கிற இந்த சிம்பிள்லாம் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு குளோரின் முடிச்சிடுச்சா? செகண்ட் குளோரின், ஏன்னா 4 குளோரின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதில் ஒரு குளோரின் முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது குளோரினுக்கு இப்படி ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குமா? அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இப்படி கீழே வந்து ஜாயின் பண்ண போகுது. மிச்ச எலக்ட்ரான்ஸ்லாம் அதே மாதிரி போட்டுக்கலாம். 2வது குளோரின் முடிஞ்சிடுச்சு. இப்போ 3வதுக்கும் அதே மாதிரி குளோரின் வரப்போகுது, 4வதுக்கும் அதே மாதிரி குளோரின் வரப்போகுது. ஸோ அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி எழுதிட வேண்டியதான். ஸோ எப்படி எழுதுறேன்னு புரியுதில்ல? உங்களுக்கு டவுட்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாண்ட் ஃபார்மேஷன். இந்த சிலிக்கானோட ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானும் குளோரினோட ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானும் சேர்ந்து இப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த சிலிக்கானோட ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானும் இந்த குளோரினோட ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானும் சேர்ந்து இப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த சிலிக்கானோட ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானும் இந்த குளோரினோட ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானும் சேர்ந்து இப்படி பாண்டு. இந்த சிலிக்கானோட ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானும் இந்த குளோரினோட ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானும் சேர்ந்து இப்படி பாண்டு. அப்போது SiCl4ஓட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல? SiCl4க்கு இந்த மாதிரி தான் நம்ம லூயிஸ் சிம்பிள் வரையணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெரிலியம் ட்ரைஃப்ளூரைடு எப்படின்னு பார்ப்போம். BeF3. பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் 4. அதோட வேலன்ஸ் ஷெல்லில் மொத்தம் 2 எலக்ட்ரான் இருக்க போகுது. அப்போ பெரிலியம்க்கு 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்னா இப்படி ஒன்று போட்டுக்கலாமா? 2 எலக்ட்ரானும் நான் பாயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பெரிலியமோட என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் BeF2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பெரிலியமோட 2 ஃப்ளூரின் ஆட்டம் வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு 2 அன்பேர்டு எலக்ட்ரான் ரெடியாக இருக்குது. 2 அன்பேர்டு எலக்ட்ரான்லேயும் 2 ஃப்ளூரின் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ ஃப்ளூரினுக்கு முதல்ல லூயிஸ் சிம்பிள் வரைஞ்சிங்கன்னா அகைன் நம்ம குளோரினுக்கு பார்த்த மாதிரியே தான் ஃப்ளூரினுக்கும். ஏன்னா இதுவும் ஒரு ஹாலோஜன் தானே, இதுக்கும் வேலன்ஸ் ஷெல்லில் 7 எலக்ட்ரான் தான் இருக்க போகுது. அது எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 and ஒரு 7. அப்போ இந்த அன்பேர்டு எலக்ட்ரானும் ஃபஸ்ட்டு ஃப்ளூரினும் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த அன்பேர்டு எலக்ட்ரானும் செகண்ட் ஃப்ளூரினும் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ எப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு எஃப். ஸோ இதை நான் அழிச்சிட்டேன். 1 2 3 4 5 6 and 7. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 and இந்த 7. இப்போ இது ரெண்டும் இப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இது ரெண்டும் இப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் கரெக்டாக வந்துடும். பெரிலியமுக்கும்
சென்ட்ரல் ஆட்டம்க்கும் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபில் ஆயிரும். நமக்கு சென்ட்ரல் ஆட்டம் இல்லாமல் மற்ற ஜாயிண்ட் ஆகிற இதுக்கு ஆக்டெட் ஃபில் ஆயிரும். ஓகேவா? இப்படி தான் பெரிலியம் ஃப்ளூரைடுக்கு வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், CO3 2-. ஸோ இதுக்கு எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இதுக்கு சென்ட்ரல் ஆட்டம் என்னவா இருக்குது? கார்பன் இருக்கா? ஸோ சென்ட்ரல் ஆட்டம் கார்பன்கிறதுனால முதல்ல நான் சென்டரில் ஒரு கார்பன் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? கார்பனோட வேலன்சி எத்தனை? 4. ஸோ கார்பனுக்கு 4 வேலன்சினால நான் இதுக்கு 1 2 3 4 அப்படின்னு 4 எலக்ட்ரான் வச்சுட்டேன். தென் இப்போ என்னென்னா ஆக்சிஜனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சிஜனோட ஷேப் சிம்பிள் எப்படி இருக்கும்? நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஷின்லேயே இது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஆக்சிஜனுக்கு 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ அதை நம்ம எப்படி வைப்போம்? 1 2 3 4ன்னு வைப்போம். ஸோ இப்போ வந்து ஆக்சிஜன் பாண்டிங்கில் இருக்குது. பாண்டிங்கில் இருக்கிறதுனால கீழே ஒரு 5ம் இங்கே ஒரு 6ம் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தால் தானே இங்கே வந்து பாண்டிங்கில் இது இன்வால்வ் ஆகும். அதனால இதை நான் இப்படி வச்சுக்கிறேன். சரியா? இப்போது ஒரு கார்பனோட 3 ஆக்சிஜன் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போது 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. 3 எலக்ட்ரானோட வந்து இது ஜாயின் பண்ண போகுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நான் இதை எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த கார்பன் இந்த ஆக்சிஜன் வந்து இங்கே இருக்க ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் அது வந்து இங்கோடி பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இந்த அன்பேர்ட் எலக்ட்ரானை நான் இங்கே கொண்டு வர போகிறேன். அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும்? ஆக்சிஜனோட சிம்பிள் இருக்கும். அதுக்கு மொத்தம் 6 எலக்ட்ரான். ஸோ ஒரு எலக்ட்ரான் இங்கே வச்சுட்டோம். அது போக 1 2 3 4 5 இங்கே ஆல்ரெடி நம்ம வச்சது இருக்குல்ல, இதை 6ன்னு வச்சுக்கலாம். வச்சுட்டோமா? சரி, இப்போ இதை எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? இந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் இருக்குமா? நெக்ஸ்ட்டு 3 ஆக்சிஜன் அதே மாதிரி சேரும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த சைடு 1 சேர்த்துடலாம். ஆக்சிஜன் இதுக்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 2 3 4 and 5 and 5. ஸோ 1 2 3 4 5 6 இருந்துச்சா? இப்போ இதுக்கு ஜாயின் பண்ணிடலாம். பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு நமக்கு பேலன்ஸ் ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது பாண்டிங்க்கு. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கிறதுனால இந்த லோன் பேர் எடுத்துகிட்டு இங்கே வச்சிடலாம். இப்போ இந்த ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, இந்த ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கா? ஸோ இந்த 2 அன்பேர்ட் எலக்ட்ரானும் இந்த ஒரு எலக்ட்ரானோடையும் இந்த ஒரு எலக்ட்ரானோடையும் ஜாயிண்ட் ஆக போகுது. ஸோ எப்படின்னு பாருங்கள், இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும், இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும். மேலே ஆக்சிஜன் ஆஸ் யூஷுவல் இருக்க போகுது. 1 2 முடிஞ்சிச்சா? அப்போ 3 4 and 5 and 6. இப்போ இங்கே பாருங்கள் 4 எலக்ட்ரான் இருக்குது. 4 எலக்ட்ரான் இருக்குன்னா அது எப்படி? இது 2 ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இது 2 ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சரிதானா? இப்போ நமக்கு என்ன யோசிக்கணும்னா, இப்போ கார்பன் வந்து சென்ட்ரல் ஆட்டம் தான். அதுக்கு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 ஆக்டெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 இந்த ஆக்சிஜனுக்கும் ஆக்டெட் ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஆக்சிஜன் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 7 தான் இருக்குது. இந்த ஆக்சிஜன் பாருங்கள் 1 2 3 4 5 6 and 7 இதுக்கும் 7 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மறக்காமல் என்ன யோசிக்கணும்? இங்கே ஒரு 2- இருக்கா? ஆக்சிஜன் 2- என்ன அர்த்தம்? ஆக்சிஜனோட 2 எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகுன்னு அர்த்தம். அப்போ அந்த 2 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் இங்கேயும் கொடுத்துறேன். கொடுக்கும்போது இந்த 2த்துக்குமே 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆயிருமா? ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இப்போ இதுக்கு நீங்கள் ப்ராக்கெட் போட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், மேலே நமக்கு சார்ஜ் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே 2- அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? HCOOH. இதுக்கு எப்படின்னு எழுத போகிறோம் பாருங்கள். HCOOH. அகெயின் நமக்கு தெரியும் கார்பன்னா சென்ட்ரல் ஆட்டம், அதனால் கார்பனை எப்படின்னா எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கார்பனோட என்னெல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கு? 2 ஹைட்ரஜனும் 2 ஆக்சிஜனும். முதல்ல ஹைட்ரஜனை ஜாயின் பண்ணுவோமே. ஹைட்ரஜன் சிம்பிள் உங்களுக்கு தெரியும் தானே? ஹைட்ரஜனுக்கு எப்படி இருக்கும்? இது ஆக்சிஜனோடது, ஹைட்ரஜனோடது ஒரு ஹச்சும் பக்கத்தில் ஒரே ஒரு எலக்ட்ரானும் இருக்குமா? முதல்ல ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 இருக்குமா? 4 இப்படி வச்சுக்கிறேன். ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்குமா? அப்போது ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இப்படி வச்சு இந்த 2த்தையும் இப்படி பாண்ட் ஃபார்மிங்கில் வச்சுட்டேன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இந்த சைடு இன்னொரு ஹைட்ரஜனை வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜனை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாமல் ஆயிடும். அதனால நம்ம 2வது ஆக்சிஜனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஆக்சிஜனுக்கு ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்த மாதிரி தான். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல வேலன்சி. ஸோ இந்த ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானை இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். இங்கே ஒரு இருக்கும்,
இந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இங்கே வந்துச்சு, இந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இந்த பக்கம் போக போகுது. அண்ட் இந்த ரெண்டு இருக்குல்ல, இதை மேலேயும் கீழேயுமா வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுமா. நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, இன்னொரு ஹைட்ரஜன் என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு பார்க்க எழுத போகிறோம். அப்போ இதுவும் பாண்டிங் வந்துடுமா. ஸோ 2 ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஒரு கார்பன் வச்சுட்டோம், ஒரு ஆக்சிஜன் போட்டோம். இது போக நம்ம என்ன போட வேண்டியிருக்கு, ஒரு ஆக்சிஜனை இந்த கார்பனில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஒரு ஆக்சிஜனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்னா இது எப்படி நம்ம வைக்கலாம், ஆல்ரெடி இங்கே பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்டெப்பில் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இந்த மேலே இருக்கிற ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானை நான் கீழே கொண்டு வந்துட போகிறேன். டபுள் பேர் 2 எலக்ட்ரான் இப்படி இருக்கா, ஸோ இந்த எலக்ட்ரானையும் இப்படி கொண்டு போயிருப்பார். ஸோ இப்போ என்ன செய்யலாம், இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ஆக்சிஜன், தெரியலையோ, சரி மேலே எழுதி காட்டுறேன். சரி, மேலே இங்கே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா, ஸோ கீழே கார்பனுக்கு கீழே இருக்கிற இந்த எலக்ட்ரானை எடுத்து நான் மேலே எழுதிக்க போகிறேன். ஆக்சிஜன் எப்படி எழுதிட்டோமா, இப்போ இந்த 2 எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு மேலே இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்துடும், அதுக்கு மேலே ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜனுக்கு ஆஸ் யூஷுவல் பேலன்ஸ் இருக்கிற 4 வரைஞ்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் 4 எலக்ட்ரான் இருந்தால் என்ன ஆகும், டபுள் பாண்ட் ஆகும். அப்போ இது டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் HCOOHக்கு ஸ்ட்ரக்சர் வரைக்கும். ஸோ இப்போ நம்ம லூயிஸ் சிம்பிள் ஃபார் மாலிகுல்ஸ்க்கு எப்படி லூயிஸ் சிம்பிள் வரைகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் வந்து உங்களுக்கு ஒரு தியரிட்டிக்கல் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், டிஃபைன் ஆக்டெட் ரூல். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள், டிஃபைன் ஆக்டெட் ரூல், வாட் இஸ் இட் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுதா? ஓகே, 4.5 என்னென்னா டிஃபைன் ஆக்டெட் ரூல், வாட் இஸ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன். இதுதான் கொஷின். இதுக்கு புக்கில் ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு நான் எடுத்து சொல்கிறேன். பேஜ் நம்பர் 102 டிஃபைன் ஆக்டெட் ரூல்ங்கிற கொஷின் இருக்கா, அதுக்கு பேஜ் நம்பர் 102ல் இந்த இருக்கா, இதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தரேன், ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன் ஆஃப் ஆக்டெட் ரூலுக்கு பேஜ் நம்பர் 105ல் இருக்குது, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்டெட் ரூல். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். என்ன அப்படின்னா ஆக்டெட் ரூலில் என்ன சொல்லுவோம், ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணலாம், இல்லை லூஸ் பண்ணலாம். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கலாம். அப்படி நடக்கிறது மூலமாக அதோட வேலன்ஸ் ஷெல்லில் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அதை அட்டைன் பண்ணணும். இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷனை என்ன சொல்லுவோம், ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டன் அண்ட் ஜெனான் இருக்கு இல்லையா, அந்த இனர்ட் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணணும். எந்த எலமெண்ட்டோட வேலன்ஸ் ஷெல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா அந்த இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா அதை நம்ம ஆக்டெட் ரூல்னு சொல்லுவோம். இந்த ஆக்டெட் ரூல் ஒரு எலமெண்ட்டோட நேச்சரை பொறுத்து, அது எந்த எலமெண்ட்டோட கம்பைன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுதோ அந்த எலமெண்ட்டோட நேச்சரை பொறுத்து மாறும். இதுதான் ஆக்டெட் ரூல்னால் என்னங்கிறதுக்கான டெஃபனிஷன். இதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டெட் ரூல் வந்து ஒரு மாலிகுலோட ஸ்டெபிலிட்டியை பற்றி பேசுச்சே தவிர அதோட ஷேப்பை பற்றி பேசலை. ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருந்ததுன்னா அது ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். ஆனால் அதோட ஷேப் என்னவாக இருக்கும், எப்படி மாறுங்கிறத பற்றி அது எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுக்கல. அப்புறம் இந்த ஆக்டெட் ரூல் வந்து நோபல் கேஸ் அதை பொறுத்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை டிபெண்ட் பண்ணி தானே சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த நோபல் கேஸே சம்டைம்ஸ் பாண்ட் ஃபார்மிங்கில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெனான் ஃப்ளூரைட், ஜெனான் ஆக்சி ஃப்ளூரைட்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி கிரிப்டான் ட்ரைஃப்ளூரைடு எல்லாம் கூட வரும். கிரிப்டான் டைஃப்ளூரைடெலாம் ஃபார்மேஷன்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நோபல் கேஸுமே பாண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதோட ஆக்டெட்டை நம்ம எப்படி சொல்ல முடியுங்கிறது நமக்கு தெரியாது. அதுவும் இதோட ஒரு லிமிட்டேஷன் தான். இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் டேபிளில் உங்களுக்கு 3rd பீரியடுக்கு மேலே ஆக்டெட் ரூல் வந்து ஒபே பண்ணவே இல்லை. ஸோ அதை அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 3rd பீரியடுக்கு மேலே ஆக்டெட் ரூல் ஒபே ஆகவே இல்லை. ஸோ இதெல்லாம் அதோட ஒரு சில லிமிட்டேஷன்ஸ். நீங்கள் வந்து புக்கில் இருக்கு இல்லையா, அதை டீட்டெயில்டாக எடுத்து நோட்ஸ் எழுதிக்கோங்க உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு. சரி, இப்போ நம்ம சிக்ஸ்த்து கொஷின் போக போகிறோம். வாட் ஆர் த ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் அன் அயனிக் பாண்ட். ஒரு அயனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எதெல்லாம் ஃபேவரபிளான கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் வேணால் ஒரு தடவை காமிச்சிடுறேன். ரைட் த ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் அயனிக் பாண்ட். ஸோ இதுக்கும் நான் வந்து உங்களுக்கு
தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துட்றேன். ஃபார்மேஷன் ஆஃப் அயனிக் பாண்ட் வந்து எப்போ நடக்கும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும்போது தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம் எடுத்துக்கோங்க, சோடியம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்னது? ஒரு நியூட்ரலான கேஷியஸ் ஆட்டம். இப்போ அயானிக் பாண்ட் இதில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 11. இந்த சோடியம்லேருந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த சிம்பிள் எப்படி மாறும்? ஸோ ஒரு எலக்ட்ரானை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க. ரிமூவல் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் நடக்கும்போது இதோட சிம்பிள் என்னவாக மாறும்? Na+. அதாவது சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அதாவது சோடியம் வந்து கேட்டயான் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அயான் ஃபார்ம் ஆயிடுச்சா? அதே மாதிரி குளோரின் எடுத்துக்கோங்க. குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. அட்டாமிக் நம்பர் 17ங்கும் போது இதுலேருந்து நான் இப்போ இந்த Na+ஓட அட்டாமிக் நம்பர் என்னவாக இருக்கும்? 10ஆக இருக்கும். 10ங்கிறது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அதை அட்டைன் பண்ணிடுச்சு. சரி, அதை விடுங்க. குளோரின்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுனால எனக்கு எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஆனால் குளோரினோட நான் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இதோட அட்டாமிக் நம்பர் 18 மாறிடும். 18ங்கிறது என்னது? ஆர்கன் அப்படிங்கிற ஒரு நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷன். ஸோ எல்லா எலமெண்ட்டுமே நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ண தான் ட்ரை பண்ணணும்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த பேசிஸில் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறேன். ஒரு எலக்ட்ரானை இது கெயின் பண்ண போகுது அப்படின்னா இதோட சிம்பிள் என்னவாக மாறும்? Cl- மாறும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சரை நான் எழுதுனேன் அப்படின்னா சோடியம்க்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 சரி, சோடியம்க்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கும். குளோரினுக்கு 1 2 3 4 5 6 7. அப்போ சோடியம்க்கு ஒரே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. அதுலேருந்து ஒன்றை இது கெயின் பண்ணிக்கணும். கெயின் பண்ணிட்டா 2 ஆயிரும். 2 ஆயிடுச்சுன்னா என்னது? நியானோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிடும். குளோரினுக்கு 7 இருக்குது. இதுலேருந்து ஒன்று வாங்கிக்கிட்டால் போதும், 8 ஆகி ஆர்கனோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிடும். அப்போது இதுக்கு நடுவில் நடக்க போகிற ஒரு பாண்டிங் இருக்குல்ல, இந்த பாண்டிங் தான் நம்ம அயானிக், 2 அயான்ஸும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அதை நம்ம அயானிக் பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா இந்த பாண்ட் வந்து இப்படி ஃபார்ம் ஆகாது. சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை கம்ப்ளீட்டாக குளோரினுக்கு கொடுத்துரும். ரெண்டுமே பாதின்னு பிரிச்சுட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காது. ஓகேவா? இந்த சோடியம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி போய் குளோரினோட போய் அட்டாச் ஆயிரும். ஸோ அந்த பேசிஸில் தான் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இப்படி ஒரு வேளை ஷேர் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்? கோவேலன்ட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஷேரிங்லாம் நடக்காது. சோடியம்லேருந்து இந்த ஒரு எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி போய் குளோரின் மாலிகுலில் உள்ளே போய் அட்டாச் ஆயிரும். ஸோ அப்படி அட்டாச் ஆகும்போது அயனிக் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அயனிக் பாண்ட் ஃபார்மேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இந்த ரியாக்டன்ட் இருக்குல்லையா, அதாவது எப்படி சொல்லலாம், நியூட்ரல் ஆட்டம் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ஒரு ஆட்டமை லூஸ் பண்ணுறதுக்கு அல்லைன்னா கெயின் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நியூட்ரல் ஆட்டம் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் ஒரு அயனிக் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்குது. ஓகேவா? இதுதான் 6th கொஸ்டினுக்கான ஆன்சர்.